இன்னைக்கு யூஎஸ்ஏல எந்தெந்த ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் விசிட் பண்ண ஸ்டோர்ஸ் ப்ளஸ் எந்தெந்த ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க என்னென்ன டீல் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் வாங்கி பயன்படுறது. அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோட கருப்பொருளாக இருக்க போகுது. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஆமாம், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. நிறைய ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க யூஎஸ்ஏல. பல காரணங்கள் இருக்குது, அது ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது கேட்குறாங்க, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தால் அது ரிசெஷனில் வந்து தள்ளிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டேட்டா பார்த்தேன், அந்த டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா போன வருடத்தை விட 2 மடங்கு அதிகமாக ஸ்டோர்ஸ் வந்து இங்கே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நிறைய டீல்ஸ் வந்து பார்க்க முடியும். நாங்களே வந்து ஸ்டோரில் போய் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணோம், வாங்கினோம். ஸோ அதனால் அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ப்ளஸ் எக்கனாமி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமேங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவோட நோக்கமாக இருக்குது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டோர் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டோர் பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டோர் வந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போனா கூட இருக்கும். டாலர் ஜெனரல். கரெக்ட், டாலர் ஜெனரல் தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 141 ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. டாலர் ஜெனரலும் டாலர் ட்ரீயும் ஒண்ணா பிரேமா? ரெண்டு பேரும் இல்ல, டாலர் ஜெனரல் வந்து தனி ஆர்கனைசேஷன், இது தனி ஆர்கனைசேஷன். டாலர் ட்ரீயும் ஃபேமிலி டாலரும் ஒன்று. ஸோ டாலர் ஜெனரலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டென்னசியில் இருக்குது. டாலர் ட்ரீ அண்ட் ஃபேமிலி டாலரோட வந்து வெர்ஜினியாவில் இருக்குது. ஸோ டாலர் ஜெனரல் பார்க்கும்போது எக்கச்சக்க ஸ்டோர் வச்சுருக்காங்க ஆர்த்தி. ஈவன் வந்து 141 ஸ்டோர் சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 96 டாலர் ஜெனரல் ஸ்டோர்ஸும் 45 பாப்அப் ஷெல்ஃப் ஸ்டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து 10,000க்கு மேலே ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ 15,000 நினைக்கிறேன். நீ அப்படி பார்க்கும்போது 141ங்கும் போது 1% கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வந்து கிராமப்புறங்களில் வந்து நிறையா ஸ்டோர்ஸ் இருக்காது, ஆனால் அந்த டாலர் ஜெனரல் இருக்கும். அங்கே அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை அந்த மாதிரியான கிராமத்தில் அவங்களுக்கு வருவாய் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிராம மக்கள் பாவம். ஸோ அதுதான், நம்ம நிறைய கண்ட்ரி சைடு போயிருக்கோம் இல்லையா? போயிருக்கும்போது எங்கே இருந்தாலுமே டாலர் ஜெனரல் இருக்கும். சில நேரத்தில் நாங்கள் வந்து இந்த ஸ்பூன்ஸ் இதெல்லாம் எடுத்து பிளேட்ஸ்லாம் மறந்துடுவோம், ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அங்கே ஒரு டாலர் ஜெனரல் இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோர் எடுத்து வந்து பேசினது. பட் நான் என்ன சொன்னேன், டாலர் ஜெனரல் ஸ்டில் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புது ஸ்டோருமே ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரேமா, அடுத்து எந்த ஸ்டோர் பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து ஒரு பெரிய ஸ்டோர் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கிட்ட கூட அந்த ஸ்டோர் க்ளோஸ் பண்ணாங்க, பிக் லாட்ஸ். கரெக்ட். ஸோ பிக் லாட்ஸ் பார்த்தோன்னா வந்து போன வருஷமே வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாங்க. ஈவன் கொலம்பஸில் தான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ பிக் லாட்ஸ் வந்து ஒஹாயோ கம்பெனி தான். ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் பிரேமா அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இங்கே பில்ட் பண்ணாங்கல்ல. கரெக்ட், 2 வருடங்களுக்குள்ளாக தான் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, அதுக்குள்ளே வந்து பாலை ஊற்றிட்டாங்க, அப்படி தான் வந்து சொல்லணும். அவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்கும். நாங்கன்னா சரி, நிறைய இங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதுசாக ஒரு கம்பெனி வரும்போது யோசிப்போல, அது மாதிரிலாம் யோசிச்சோம். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கம்பெனி முடியும்னு யோசிக்கல. ஆமாம். ஸோ நிறைய வந்து அதை சுற்றி வந்து நிறைய கடைகள் வந்து உருவாகிட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணாங்க. அதோட பார்க்கிங் ஸ்பேஸே வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க, நல்லா அழகாக இருக்கும். பட் அது க்ளோஸ் பண்ணுறாங்கும் போது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு டெசிஷன் தான். ஈவன் நாங்கள் போனோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோமா நம்ம வீட்டு பக்கத்தில். ஆமாம், பிக் லாட்ஸ் ஷாப் போனோம், நிறைய ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை உடனே நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அருகாமையில் உள்ள பிக் லாட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு தேவை 80% அந்த மாதிரி வந்து சீசனல் டெக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு தேவைப்படுற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய சீப்பாக இருந்தது. 70%, 60% நல்லா ஒர்த்தாக இருந்தது. ஆமாம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இங்கே தாண்டி வந்து இப்போ ஷவர் கர்டன்ஸ் வேணும், அது வந்து நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சி. அந்த மாதிரி டேபிள் ஃபர்னிச்சர் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அது கூட அங்கே இருந்தது. கரெக்ட். ஸோ கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் லிஸ்ட் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து ஏதாவது வந்து நீங்கள் பிக் லாட்ஸை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க எல்லா ஸ்டோர்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. போன வருஷமே வந்து அவங்க Chapter 11 பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணாங்க. வெரைட்டி ஹோல்சேலர்ஸ்னு இருக்காங்க, ரோஸ் இருக்காங்களா, டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ், அவங்க வந்து ஓன் பண்ணுற அந்த ஆர்கனைசேஷன், அவங்க வந்து அதை வாங்கி வந்து சில ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிக் லாட்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, க்ளோசிங் சேல் அறிவிச்சிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிங்க, அது ஒர்த்தாக இருக்குது. அடுத்து என்ன ஸ்டோர் பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம். இது உள்ளே போனால் வந்து ஃப்ரீயாக மேக்கப் போட்டு வந்துடலாம். மேசிஸா? கரெக்ட், மேசிஸ். ஏன்னா வந்து மேசிஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி, 100 வருடத்துக்கு மேலே பழமையான ஒரு கம்பெனி. இன்னும் சொல்லப்போனால் வந்து அவங்களோட அந்த தேங்க்ஸ் கிவிங் பரேட் நியூயார்க்கில் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் கிவிங் பரேட், அதாவது யூஎஸ்ஏலே
இரண்டாவது தேங்க்ஸ் கிவிங் பரேடு வந்து அங்கே தான் நடந்தது. 2 இடத்துல நடந்தது இரண்டாவது தேங்க்ஸ் கிவிங் பரேட் ஆர்த்தி. ஒன்று வந்து நியூயார்க்கில் நடந்தது, இன்னொன்று டெட்ராய்ட். அப்போ பார்த்துக்கோ, இது நான் வந்து 100 வருடங்கள் பின்னாக சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெருசாக டெட்ராய்ட் இருந்திருக்கு. அது வந்து கார் கம்பெனிலாம் போனோன்னா அது ஒரு டவுன்ஃபால், திரும்ப வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதுக்காக சொல்கிறேன் அவ்வளோ பாப்புலரான ஒரு சிட்டியாக இருந்ததுன்னு. ஆனால் முதல் தேங்க்ஸ் கிவிங் பரேட் எங்கே நடந்துச்சுன்னா ஃபிலடெல்ஃபியா, அங்கே தான் நடந்தது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அந்த பிளாக் ஃப்ரைடேங்கிறது அங்கே தான் ஆரம்பிச்சிது. தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சு நிறைய பேர் வந்து மறுநாள் வந்து கிஃப்ட் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற அவசரத்தில் வருவாங்களாம் ஃப்ரைடேக்கு. நிறையா அந்த கண்ட்ரி சைட்லேருந்து வருவாங்களாம். ஸோ அதனாலே வந்து சிட்டி வந்து அவ்வளோ க்ரௌட் ஆகிடுமா. அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்லாம் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுவே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பிளாக் ஃப்ரைடே. ஸோ மேசிஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருந்தது. 66 ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மேசிஸே எப்படி சொல்கிறீங்க, அப்புறம் கோல்ஸ்லாம்? ஆமாம், கோல்ஸ் வந்து எப்படியோ வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா, ரைட்? ஏன்னா நீ கோல்ஸ் பார்த்தாலே வந்து உள்வாடகைக்கு விட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து செஃபாரா இருக்காங்க, கோல்ஸ்குள்ளே இருக்காங்க, பேபி சாரஸ் வந்துட்டாங்க கோல்ஸ்குள்ளே. ஸோ இன்னும் போனால் அது ஒரு மால் மாதிரி மாற்றிடுவாங்க. நான் தான் சொல்லுவேன், கோல்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் ஒரு மால் மாதிரி உள்ளே போனீங்கன்னா 4-5 கடை, இன்னொரு டீ கடையும் உள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த மாதிரி நான் சொல்கிறேன், எப்படியாவது நம்ம இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஈவன் வந்து மேசிஸ் வந்து டீ கடை உள்ளே போட்டாங்களே, ஸ்டார் பக்ஸ் இருக்காங்க, டார்கெட்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. கோல்ஸ் வந்து ஒரு 27 ஸ்டோர் தான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல ஒரு மாதிரியாக வந்து அவங்க தக்க வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கான இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை உள்வாடகை கூட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஜேசி பண்ணி இன்னொரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. 2023 அவங்க நிறையா க்ளோஸ் பண்ண போகிறதா அறிவிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து வருது. என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா, இவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லையா. சிஎஸ் ஒரு காலத்தில் இருந்தாங்க, எத்தனை பேருக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னுமே வந்து நீங்கள் சிகாகோ போனீங்கன்னா சிஎஸ் டவர், இப்போ வில்ஸ் டவர், அப்போ சிஎஸ் டவர் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக வேலை செய்யறதுக்காக அவ்வளோ பெரிய டவர் கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக அவங்க இருந்திருப்பாங்க மட்டும் பாருங்கள். ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து டவுன்ஃபால் கதை இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேசிஸும் சரி கோல்ஸும் சரி மீண்டு வந்துருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். கோல்ஸ் வந்து அமேசானோட ரிட்டர்ன்லாம் வச்சுருக்காங்களா பிரேமா, அப்படி ரிட்டர்ன் பண்ண வரவங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு. கரெக்ட், அதுதான் நான் அப்போ தான் சொல்கிறேன், கோல்ஸ் ஏதாவது பண்ணி நம்ம இதில் நின்றுணும் அப்படி தான் பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து கோல்ஸ் போகிற ஐடியாவே இருக்கவே இல்லை. ஒரு நாள் வந்து ஹோல் ஃபுட்ஸில் ரிட்டர்ன் பண்ணாமல் கோல்ஸில் ரிட்டர்ன் போட்டிருந்தேன். பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போய் ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ட்டு. அப்போ பார்த்தா ஏதோ ஒன்று ஷாப்பிங் பண்ணுறோம். ஏன்னா அவங்க 20% வேறு கொடுக்குறாங்க இல்லையா, நீ ரிட்டர்ன் பண்ணும்போதே அது ப்ரொமோஷன் மாதிரி 20% வந்து $5 ரிவார்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உன்னை வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது. ஆமாம், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இல்லையா. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் சொல்கிறேன், கோல்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. கோல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விஸ்கான்சின். நிறைய நம்ம மக்கள் கோல்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சென்னையில் வந்து நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது உனக்கு என்ன கிளைண்ட், நீ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா கோல்ஸ் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஸ்கான்சினில் இருக்காங்க. மில்வாக்கியில் சபப்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அங்கே இருக்காங்க. மேசிஸ் பார்க்கும்போது நியூயார்க் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து என்ன ஸ்டோர் பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் பார்ட்டி கொண்டாடின ஒரு ஸ்டோர், பார்ட்டி சிட்டி. ஆமாம், பார்ட்டி சிட்டி பார்த்தோம். ஸ்டோர் க்ளோசிங் இருக்குது அப்படி. ஆக்சுவலாக பார்ட்டி சிட்டியில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லைக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, இந்த தீம் பேஸ்டுலாம் போகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இப்போ 2 வாட்டியாக நாங்கள் வந்து தீரனுக்காக போய் பர்ச்சேஸ் பண்ண போனோம். நிறைய வந்து அஃபோர்டபுளாக கிடச்சிது. அந்த தீம்க்கான எல்லா ஸ்டஃப்ஸும் அங்கேயே கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆமாம், சப்போஸ் நீங்கள் வந்து ஆல் ஸ்டோர்ஸ் க்ளோஸ், பார்ட்டி சிட்டி அவங்களோட எல்லா ஸ்டோருமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் பார்ட்டி சிட்டி இருந்தால் மட்டுமே போதுங்க, நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி போய் பார்க்கும்போது பல ரேக் ஃப்ரீயாக இருந்தது. எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 60, 70, 80% வரைக்கும் வந்து டீல்ஸ் போடுறாங்க. மோஸ்ட்லி வந்து 80% ஆஃபர் இருந்தது. இப்போ $10 இருக்கலாம், வந்து $2 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்தது. கரெக்ட். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இது சரியான சந்தர்ப்பம். நல்ல டீல். கொஞ்சம் நாள் கழிச்சு பர்த்டே வருது, டிசம்பரில் வருதுன்னா கூட இப்போ வாங்கி வச்சிடலாம். கண்டிப்பாக நல்ல டீல் தான். ஏன்னா வந்து 80% ஆஃப்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பிரேக் பண்ண முடியாது. நல்ல டீல் போயிட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம், அதான் உடனே ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ போட்டோம். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா. டீம் பர்த்டேல கொண்டாடும் போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பிரேமா. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. எல்லாமே வாங்கியுமே ஒரு $20-25 தான் வந்துச்சு. ஆமாம், கரெக்ட். ஸோ அவங்க க்ளோஸ் பண்ண அவங்களோட கஷ்டம். பட் ஆப்வியஸாக இல்லை, அவங்க சேல் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அது எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ அதை நம்ம அட்லீஸ்ட் நமக்கு வேணுங்கிறப்ப வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்ட்டி சிட்டியை பார்க்குறோம். பார்ட்டி சிட்டி மாதிரி இன்னொரு ஸ்டோருமே ஆல் ஸ்டோர் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. என்னது? ஜோஆன். அங்கே நிறைய அந்த ஃபேப்ரிக்லாம் வாங்குவாங்க பிரேமா. ஆமாம், ஃபேப்ரிக் டெக்கார் கூட அங்கே இருக்கும். டெக்கார் இருக்கும், ஃபேப்ரிக் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த பீட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ நான் ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். பட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆமாம், கரெக்ட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பேருக்கு இருந்த ஒரு ஸ்டோரு.
அதுவுமே ஒஹாயோட பிராண்டு. ஸோ இங்கே தான் கிளீவ்லாண்ட். ஆமாம், கிளீவ்லாண்ட் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர். ஸோ அவங்களும் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆல் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜோஆன் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அட்வான்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் ஆத்தி அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க 700 ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, 700 ஸ்டோர்ஸ், 500 கார்பரேட் ஸ்டோர்ஸு, 200 இண்டிபெண்டன்ட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா அவங்களாம் வந்து நல்லா மூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம். ஸோ அவங்களும் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு பெரிய நிறுவனம் பேங்க்ரப்ட் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் 21. அதுவும் இன்னைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? ஆமாம், ஃபார்வர்ட் 21 போயிட்டு வந்தோம். ஃபார்வர்ட் 21ல இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, 80%. இன்னும் கொஞ்ச நாள் கூட போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு தெரியாது, டக்குன்னு இங்கே உள்ளவங்களாம் எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போயே கூட பர்ச்சேஸ் பண்ணி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இயரிங்ஸ்லாம் வந்து $1 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஆமாம், ஒர்த்து டீல் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் ஸ்டோர் க்ளோசிங் டீலுங்கிறதுனால நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து 20% தான் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ்லாம் வந்து நல்ல டீல் இருந்தது. பட் ஆனால் வந்து அங்கே வந்து எனக்கு வந்து எதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அங்கே முக்கியமாக வந்து இந்த காலேஜ் பசங்க, அப்புறம் இந்த ஸ்கூல் பசங்க, அவங்களுக்கு தான் வந்து அங்கே ட்ரெஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இயரிங்ஸ் அந்த மாதிரி அக்சசரிஸ் பார்க்குறீங்கன்னா அங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இன்னொன்று ஸ்டோர் க்ளோசிங் டீல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டோர் க்ளோஸ் ஆகிறது ஒரு 2 மாதம் இருக்குன்னா அப்போ வந்து பெரிய டீல்லாம் பண்ண முடியாது. 30 to 40 க்ளோசிங் டேட் நேராக தான் 60-80 அந்த மாதிரி வந்து போவாங்க. ஸோ நீங்கள் கூட கேட்டுக்கலாம், இன்னும் எவ்வளோ நாள் திறந்து வச்சுப்பீங்க அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 41 வருஷம் பழமையான கம்பெனி ஆர்த்தி. அண்ட் செகண்ட் டைம் போகிறாங்க. 2020 நினைக்கிறேன் ஒருத்தர் பேங்க்ரப்ட் போனாங்க, இப்போ 2வது தடவை போகிறாங்க. கார்ட் கேஷில் கூட இதுக்கு 25% வந்து ஃபார்வர்ட் 21 கிஃப்ட் கார்டு இருக்குது. இன்கேஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கார்ட் கேஷில் கூட அந்த இது வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் $5 கூப்பன் கூட இருக்குது. 500 ஸ்டோருக்கு மேலே வந்து யூஎஸ்ஏல வச்சுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாரு, 500 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணாலும் அதில் வேலை பார்க்குறவங்க ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, இவ்வளோ ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கிறது பின்னால் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வேலை பார்ப்பாங்கல்ல, பார்ட் டைமோ இல்ல ஃபுல் டைமோ. ஆமா, அவ்வளோ பேரோட வேலை போகுதுங்கிறது தான் பெரும் அதிர்ச்சி. இது ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணலாம்னு யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிருச்சு பிரேமா. ஏன்னா அந்த ஸ்டோர்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஏன்னா பிக்லாட்ஸ்ல இப்போதான் எங்கள் ஏரியாவில் வந்தது ஷாப், கம்பெனி மட்டும் இல்லை, ஸ்டோரி இப்போதான் ரீசெண்டாக இங்கே ஓப்பன் பண்ணாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அமெரிக்காவில் வந்து சம்பளம் இல்லாமல் வாழ்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒரு மாதம் சேலரி இல்லைன்னா முடிஞ்சது. நம்ம எல்லாமே இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, வீட்லேருந்து கார்லேருந்து எல்லாமே இஎம்ஐ தான், ஃபோன்லேருந்து எல்லாமே இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஸோ பாவம் அந்த ஸ்டோர் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எம்ப்ளாயோட அந்த மறுபக்கம் பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க, நிறைய வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிடணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்கிறோம். அடுத்த ஒரு ஸ்டோர் வந்து மிக ஷாக்கிங்கான ஒரு ஸ்டோர் தான், மிகப்பெரிய ஒரு ஃபார்மசி, வால்கிரீன்ஸ். ஆமாம், ஸோ ஸ்டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், வால்கிரீன்ஸ் பார்க்கும்போது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபார்மசி இந்த யூஎஸ்ஏ. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? சிவிஎஸ். கரெக்ட், வேற யாருக்கும் இல்லை, சிவிஎஸ் தான். பட் சிவிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுறாங்க. சிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மினிட் கிளினிக் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷனல் ஸ்டோர்லாம் மாற்றிட்டு மினிட் கிளினிக்காக மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. கோல்டு ஃப்ளூக்கெலாம் வந்து அங்கேயே போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 1200 ஸ்டோர்ஸ் வந்து 3 வருஷத்தில் 1200 ஸ்டோர்ஸ் 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க மார்க்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிஸ்கல் இயர் மட்டும் 500 ஸ்டோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஆர்த்தி. ஆக்சுவலாக வால்கிரீன்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கிறது. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் எப்படி கோல் சொன்னோம் அதுமாதிரி வால்கிரீன்ஸ் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. நான் பார்க்குற கம்பெனியில் யார் பார்க்கலாம், என்ன வால்கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இதில் இருக்குது, இலுனாயில் இருக்குது, சிகாகோ சபப்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ பெரிய விஷயம். வால்கிரீன்ஸ் வந்து சைக்கமோர் பார்ட்னர்ஸுங்கிற ஒரு கம்பெனி, நியூயார்க் பேஸ்டு வந்து ஈக்விட்டி கம்பெனி வந்து வாங்க போகிறதா 10 பில்லியன் டீல் போயிட்டுருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து என்னென்னு அது இன்னும் நெகோஷியேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ஆனால் வால்கிரீன்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். பை பை பேபி, ஸோ அது நிறைய முன்னாடிலேருந்து நிறைய க்ளோஸ் பண்ணி. ஆமாம், அது பார்த்தாலே வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டோர் மாதிரி தான் இருக்கும், ஆளுகளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் தரல. ஃபேமிலி டாலரும் வந்து யூஸ்வலாகவே வந்து போன வருஷமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 600 ஸ்டோர் வந்து போன வருஷம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 370 ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சில கம்பெனிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிக் ஸ்போர்ட்டிங் குட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
A&F Abercrombie and Fitch. எக்ஸ்போர்ட்டிங்லாம் வந்து ஆளே இல்லாத மாதிரி இருக்கும் பிரேமா, அதனால பர்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா நிறைய விஷயம் வந்து என்னன்னா வந்து அவங்களோட மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் ஆர்த்தி. எனக்கு வந்து 100 ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ண வேணாம், நான் அதை வந்து 10 ப்ராடக்ட் நான் எடுத்துருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாட்டி போனேன், எப்போ நான் 4-5 வாட்டி அந்த ஸ்டோருக்கு போயிருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம். ஆனால் ஸ்டோர் பயங்கர பாஷா வச்சுருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். 2-3 பேர் அங்கங்கே இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை, அது நல்ல ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக. நிறைய பேர் வந்து ஹோல்சேலாகவும் வாங்கிட்டு போவாங்க. நிறைய அவங்களுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜர்ஸ்லாம் இருக்கலாம், அவங்களாம் நிறைய டீல்ஸ் உண்டு. ஸோ நிறையா அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போங்க. ஸோ அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு பக்கமும் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்போ பார்த்தாலும் வால்மார்ட்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி தான். இல்லை, யுனைடெட், வால்மார்ட் இவங்கலாம் வந்து S&P 500 கம்பெனிஸ் நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கணும். வால்மார்ட்டை பற்றி பார்க்கும்போது இப்போ சமீபமாக ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் வந்த பிறகு நிறைய வந்து ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து வால்மார்ட் வந்து சைனாட்டேருந்து நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டேரிஃபை வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க டேரிஃப் அப்படின்றாங்க. ஸோ அவங்க சைனீஸ் அந்த சப்ளை சொல்லியிருக்காங்க, எங்களால் முடியாது, அந்த டேரிஃபை நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டு உங்கள் கஸ்டமர் மேலே போடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ டேரிஃபுங்கிறது ஒரு பிரச்சனையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சொல்ல வரேன். ஸோ கோர்சைட் ரிசர்ச் வந்து எப்பயுமே நிறையா ரிசர்ச் பண்ணி டேட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் வந்து 15,000 ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் 7,325 தான், போன வருஷத்தோட டபுள் மடங்கு வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. அதே போல் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸ் வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் அதே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. போன வருஷம் 6,000 ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து இருக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த வருஷம் இது வரைக்கும் பார்க்கும்போது போன வருஷத்தோட 3 மடங்கு அதிகமாக ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட 30% வந்து கம்மியாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணுற ஸ்டோர் அப்படின்னு வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க யாரெல்லாம் நிறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்டி, கண்டிப்பாக ஆல்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேடி ஸ்போர்ட்ஸ், பர்லிங்டன் இருக்காங்க, நிறைய ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேண்டோரா, அப்புறம் வந்து புக் ஸ்டோர் செயின், டாலர் ஜென்டர், நான் சொன்னேன் இல்லை, டாலர் ஜென்டர் க்ளோஸ் பண்ண நிறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ண ஸ்டோர்ஸில் நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறீங்க, இந்த எல்லா ஸ்டோர்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 7-Eleven 140 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சு 7-Eleven வந்து கேஸ், ஆமாம். ஸோ அவங்களும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுட் லாக்கர் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபுட் லாக்கர் வந்து 400 லோ பர்ஃபார்மிங் ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து பெரிய வந்து ஷூ விற்கக்கூடிய ஒரு ரீட்டைலர். ஸோ அவங்க வந்து க்ளோஸ் பண்ணாங்க. பெஸ்ட் பை வந்து சமீப காலமாக கொஞ்சமாக வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டில் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 3 வருஷத்தில் 70 ஸ்டோர் வந்து பெஸ்ட் பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியது தான். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் டேரிஃப் வந்து விழுமோ விழாதோன்னு அதுவே வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா இனி ஷூ எடுத்துக்கோ, நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஷூ நிறையா வந்து வெளியிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. சைனாவோட நிறைய அங்கேருந்து தயாரித்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சைனா மேலே 20% டேரிஃபுங்கிறது அந்த ஷூ மேலேயும் விழும், ட்ரெஸ் மேலேயும் விழும். ஸோ இதனால் வந்து எல்லா ரீட்டைலர்ஸும் வந்து இப்போ கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. ஹோப் இது எல்லாமே அப் அண்ட் டவுன் வந்து நார்மல் தான். ஸோ ஆனால் இதனால் ரிசெஷன் வரும் அப்படிலாம் வந்து நான் இது வரைக்கும் நம்பலை. ஸோ ஸ்டில் வந்து நிறையா ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அமெரிக்கா வந்து பழையபடி வரும்னு நம்புவோம். இந்த ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஒரு ரீசனாக இருக்குமோ? இல்லை, நம்ம பேண்டமிக்கை போய் பார்த்தோம், எல்லாருமே ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்லைன் மட்டும் தான், ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் எல்லாமே காலி. அப்படிங்கும்போது போன வருஷம் நிறையா ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரைட், 2012 அப்புறம் நிறையா ஸ்டோர் ஓப்பன் பண்ணது 2024. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்க முடியல, ஆன்லைனுங்கிற ஒரு ரீசனில். ஆனால் ஆன்லைன் சம்மந்தமாக இன்னொரு ரீசன், அமேசான், டெமு, நிறைய வந்து டெமு மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்துடுறதுனால லோக்கல் பிஸ்னஸ் ஆர் லோக்கல் ஸ்டோர்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் ரன் பண்ண முடியல. எல்லாமே ஆன்லைனில் நல்ல டீலில் வாங்கிடுறாங்க. ரைட், ஸோ இவங்களோட ஆன்லைன் வந்து பிரச்சனையே இல்லை. யாரோட ஆன்லைன் இப்போ டெமுலாம் நல்லா போனாங்கன்னா இங்கே உள்ள ரெவன்யூ வந்து சைனாக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ இங்கே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஸோ ஏன் இதை ஷேர் பண்ணாலும் நிறைய டீல்ஸும் போய்கிட்டு இருக்குது, ஸ்டோர் க்ளோசிங்னால நிறைய டீல்ஸும் போயிட்டுருக்கு. உங்கள் பக்கத்தில் இருந்தால் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ப்ளஸ் இதனால் ரிசெஷன்லாம் வராது, நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.